அவனுக்கு வந்து சேலரி பிளஸ் வெரி ஹியூஜ் வேல்யூ ஆஃப் இன்சென்டிவ் அமௌண்ட் வந்து இன் பிட்வீன்ல அவனுக்கு வச்சிருப்பானுங்க. அதாவது உங்ககிட்ட பணம் வாங்குறான்ல. ஸோ இது போல ஆளுங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே கூட நிம்மதியாக விட மாட்டான். அந்த டயத்துல கூட ஃபோனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணணுன்றதே இவனோட நோக்கம். இருந்தாலும் வந்து எடுத்தோடனே உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியல. மென்டலே உங்களுக்கு வந்து அவனால ஹர்ட் பண்ண முடியும். இது அந்த பேங்கோட கரெக்டான நம்பரே கிடையாது. நீங்க கரெக்டான நம்பரான்னு வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்க சார். வணக்கம் நண்பர்களே, நானும் வெள்ளப்பேக்கர் பரத் கௌரிசங்கர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். நண்பர்களே, நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சார் இந்த ஃபோன் கால்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டாப் பண்றது? நான் வந்து ஒரு கடன் வாங்கிட்டேன். அந்த கடனை வந்து பே பண்ண முடியாத பட்சத்துல ஃபோன் மேல ஃபோன் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வேலையை வந்து சரியா செய்ய விட மாட்றாங்க. அதே சமயத்துல அலுவலகத்துக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க ரொம்ப. அதாவது நம்ம வந்து ஒரு வேலையில இருப்போம். உடனே அந்த வேலையில இருக்க ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி, இல்ல வேற யாராவது ஒரு மேல் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி இது போல வந்து டிஸ்டர்ப் பண்றது, டார்ச்சர் பண்றது, இது போல வந்து விஷயங்கள் பண்றாங்க. இப்ப நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ வந்து கம்மி பண்ண முடியுமா? அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஆர்பிஎல்ல ஒரு லோன் வாங்குறீங்க. ஒரு பர்சனல் லோன் ஒண்ணு வாங்குறீங்க. இந்த பர்சனல் லோன வாங்கிட்டு வந்து நீங்க வந்து ஒரு தவணை, இல்ல ஒரு 2 தவணை பே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில என்ன ஆகும்? ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுருவான். அது மேபி வந்து இப்ப கலெக்ஷன் ஏஜென்ட்ல வந்து 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த பேங்க் ஸ்டாஃப் இருப்பான். இன்னொன்னு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அது வந்து நான் ஐடி ஸ்டாஃப்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ். ஸோ இது போல ஸ்டாஃப் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது போல ஆளுங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே கூட நிம்மதியா விட மாட்டான். அந்த டயத்துல கூட ஃபோன போட்டு டிஸ்டர்ப் பண்ணணுன்றதே இவனோட நோக்கம். இந்த பேங்க் ஸ்டாஃப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து சேலரி பேஸ்டா இருப்பானுங்க. ஒரு இன்சென்டிவ் அமௌண்ட் ரொம்ப மினிமலான இன்சென்டிவ் அமௌண்ட்டா இருக்கும். இதுவே நீங்க தேர்ட் பார்ட்டி வெண்டர், அதாவது வந்து ஐடி கார்டு போடாம நான் வந்து அப்பாயிண்ட் பண்ண கலெக்ஷன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி வரோம் இல்லையா? அவனுக்கு வந்து சேலரி பிளஸ் வெரி ஹியூஜ் வேல்யூ ஆஃப் இன்சென்டிவ் அமௌண்ட் வந்து இன் பிட்வீன்ல அவனுக்கு வச்சிருப்பானுங்க. அதாவது உங்ககிட்ட பணம் வாங்குறான்ல, வாங்குற பணத்துல உனக்கு அதிகபட்சமான இன்சென்டிவ் இருக்கும். அதனால வந்து உங்ககிட்ட அவன் நெகோஷியேட்டே பண்ண மாட்டான். நீ வந்து ரூ. 10 கட்டி அவன அந்த ரூ. 10 எனக்கு கட்டு. நான் 1 பைசால கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு நிப்பான். ஸோ இது போல இருக்கும்போது இப்ப நீங்க ஆர்பிஐல கடன் வாங்குறீங்கன்னு சொன்ன போல ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே நீங்க என்ன சொல்றீங்க? உங்க சிச்சுவேஷன சொல்றீங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைப்போம்னா, ஒரு தடவ ஃபோன் எடுத்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமே. நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்ம சிச்சுவேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கு பேங்க் என்னதான் சொல்றான்னு பார்ப்போன்றத வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னு நம்பிட்டு, நீங்களும் வந்து ஃபோன் எடுத்து என் சிச்சுவேஷன் சரியில்ல. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லி ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ் கிட்ட நீங்களும் உங்க டைம் செலவு பண்ணி பேசிருவீங்க. என்ன நினைப்பீங்கன்னா, சரி நமக்கு வந்து மொத்தம் ஒரு 3 பேங்க்ல கடன் இருக்கு. ஒரு பேங்க போய் சமாளிச்சுட்டோம். சொல்லியிருக்கோம். திருப்பி வந்து இன்னும் ஒரு 2 பேங்க் நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு மைண்ட்ல நினைப்போம். அந்த டைம்ல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதே பேங்க்லேருந்து இன்னொரு கலெக்ஷன் ஏஜென்ட்ட ஃபோன் அடிப்போம். அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு, "என்ன சார் எப்போ பணத்த கட்டுறீங்க? எப்போ நீங்க வந்து பணம் பே பண்றாப்புல ஐடியால இருக்கீங்க? இல்ல நான் வந்து ஒரு அமௌண்ட் சொல்றேன். அதுக்கு வந்து இஎம்ஐய போட்டு கரெக்ட்டா பே பண்ணுங்க. இந்த கிரெடிட் கார்டா இருந்தா" அப்படின்ற மாரி சொல்லி பேசிட்டு இருப்போம். ஸோ இப்ப நீங்க பதிலுக்கு என்ன சொல்வீங்க? "இல்ல சார் நான் இப்ப தான் பதில் சொன்னேன். மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். என் சிச்சுவேஷன் சரியில்ல. என் சர்க்கம்ஸ்டன்ஸ் சரியில்ல." ஸோ உங்களோட உங்களோட ரீசன் என்னவோ அத வந்து நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்றீங்க. இந்த டயத்துல என்ன பண்ணுவான்? "அப்படிங்களா? அப்ப எப்ப பணம் கட்டுவீங்க?" அப்படிம்பான். தேதி கேட்பான். பேங்கர பொறுத்தவரைக்கும் என்ன மெயினான விஷயம்னா, தேதி கேட்பான். இந்த தேதிய வந்து நம்மளால வந்து கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஏன்னா, பணம் வந்து எல்லாருக்கும் வரும், போகுங்க. அந்த டயத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சமயத்துல தான் பணம் வரும்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம எப்போ வரும்னு நெனைக்கிறோமோ, அப்பதான் நமக்கு வர வேண்டிய வரவு வராம இருக்கும். ஸோ அந்த டயத்துல வந்துட்டு நீங்க வந்து மறுபடியும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்க. ஃபோன் வைப்பீங்க. திருப்பி ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஒரு ஏஜென்ட் ஃபோன் பண்ணும். இப்ப அல்டிமேட்டா இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மென்டலா ஹராஸ் பண்றது, மென்டலா த்ரெட் பண்றது. சி அவன் வந்து இப்ப எடுத்த உடனே உங்கள வந்துட்டு நீ வா போ இப்ப நெறைய பேர் வந்து நீங்களே வந்து ஆடியோஸ் எல்லாம் YouTubeல நெறைய வலைத்தளங்கள்ல வந்து கேட்டிருப்பீங்க. நீ இன்னும் வந்து பணம் கட்டல. நீ வந்து ஃப்ராட் பண்ற, மோசடி பண்ற. எடுத்த உடனே வந்து அப்படி பேச மாட்டான். இருந்தாலும் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் குடுக்க முடியும்ல. மென்டலி உங்கள வந்து அவனால ஹர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சினாரியோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, மென்டலா உங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க வந்து அவன வந்து வேலையில வந்து சரியா கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு அவன் வந்து உங்கள பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிச்சுருவான். இந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க நோட் டவுன் பண்ணிடுங்க. நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு, ஆர்பிஐயோட வெப்சைட்ல போய் இந்த நம்பர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்ணுங்க. இப்ப அந்த ஆர்பிஐயோட கம்ப்ளைண்ட் 50% எப்படி வரும்? 50% எப்படி வரும்ன்றத நான் சொல்றேன். இப்ப இந்த ஆர்மியோட கம்ப்ளைண்ட் 50% என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கான வேலைகள் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். எடுத்து முடிச்சுடுறோம்னு சொல்லி என்கொயரி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுவே மீதி பாதி நேரத்துல எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த பேங்கோட கரெக்ட்டான நம்பரே கிடையாது. நீங்க கரெக்ட்டான நம்பரான்னு வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி நமக்கு ரிப்ளை வந்துரும். ஏன்னா பேங்க் வந்து அழகா சொல்லிடுவான். போன ஸ்டாஃப் என் ஸ்டாஃப் கிடையாது. வேற யாரோ ஸ்கேம் பண்ண போன ஆளா இருப்பான்னு சொல்லி அவன் சொல்லி விட்டுருவான். கடைசியில இப்ப யாருக்கு வந்து தலைவலியா போயிடும்? கிளையண்ட் நம்ம வர நமக்கு தான் வந்து தலைவலியா போயிடும். அதனால ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து நீங்க வந்து நெகட்டிவா போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். எதுவா போனாலுமே பரவாயில்ல. முதல்ல ஆர்பிஐல நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். மீன்வைல் நீங்க வந்துட்டு ஒரு வழக்கறிஞர் வச்சு நீங்க வந்து ஒரு சிவில் வழக்கு போறீங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க இந்த கோர்ட்லயுமே தாராளமா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸா நீங்க தாராளமா சமர்ப்பிக்க முடியும். சரி எவிடன்ஸ் எல்லாம் குடுத்துட்டு இது போல நபர் தான் பேசினாங்கன்றத நீங்க ஒரு பென் டிரைவ் ஒரு சிடி காப்பி நீங்க போட்டு குடுத்தீங்கன்னா, கோர்ட் வந்து அத வந்து லேஸ்பட்ட விதத்துல விடாது. ஆராய்ஞ்சு அவங்களுக்கு என்ன தக்க தண்டனை குடுக்கணுமோ, அது போல தண்டனை தான் அவங்களுக்கு வந்து குடுக்க போறாங்க. இல்லன்னா நீங்க வந்து செட்டில் பண்ண போற அமௌண்ட்ல ஒரு அமேசிங்கான செட்டில்மென்ட்ட வந்து உங்களுக்கு குடுக்க போறாங்க. ஸோ ஆக மொத்தத்துல ஒண்ணே ஒண்ணு தான். வந்து நான் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் கால் வருது. எஸ். எதுக்காக கால் வருது? நான் அக்ரீமெண்ட் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்காக வந்து அன்லாஃபுல்லா வந்து எல்லா டைம்லயும் வந்து கால் வரணுமான்னு கேட்டா, கால் வந்து வரக்கூடாது.
ஒரு கால் வருது. அத வந்து அவங்க பதில் சொல்றாங்கன்னா, அத கரெக்ட்டான அப்டேட்ட அவங்க சிஸ்டம்ல வந்து லோட் பண்ணணும். அடுத்த ஆள் வந்து பண்ணாமலோ, இல்ல 1 நாள், 2 நாள் டைம் குடுத்து அவன் வந்து ஃபாலோ பண்ணணும். இல்ல அடுத்த நாள் ஃபாலோ பண்ணணும். ஒரே சமயத்துல வந்து மல்டிபிளா பண்றது சட்டப்படி தவறுங்க. அது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நீங்க சிவில் வழக்கு தொடர்றீங்கன்ற பட்சம் சிவில் வழக்குல அந்த நம்பர மென்ஷன் பண்ணி, ஸ்கிரீன்ஷாட்டோட இல்ல உங்க மொபைல்ல வந்து ஒரு கால் ரெக்கார்டிங் இருக்கு அப்டின்னா, அந்த கால் ரெக்கார்ட மென்ஷன் பண்ணி நீங்க எவிடன்ஸா கோர்ட்ல தூக்கிடு. அந்த கால் ரெக்கார்ட குடுத்து நீங்க கோர்ட்ல எவிடன்ஸா சமர்ப்பிச்சுருங்க. மீதி கோர்ட் உங்களோட வேலைகள பார்த்துக்கிடுவாங்க. மேலும் பல வீடியோக்கள் நான் உங்கள சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.